So let me continue the last video. இதில் வந்து என்ன அப்படின்னா இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் எவல்யூஷனரி டைனமிக்ஸ் இருக்குது. இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது மிமிக்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உயிரினத்தினுடைய ஃபிசியலாஜிக்கல், அதாவது ஃபினாமினான் இன் விச் லிவிங் ஆர்கானிசம் மாடிஃபைட் இட்ஸ் ஃபார்ம், அப்பியரன்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆர் பிஹேவியர் அண்ட் லுக்ஸ் லைக் அனதர் லிவிங் ஆர்கானிசம். அதுதான் வந்து எதுக்காக இந்த மாதிரி, அதாவது வேறு ஒரு உயிரினம் மாதிரி மாடிஃபை ஆகும், அதோட பிஹேவியரோ அல்லது ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவோ அல்லது இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் இட் சர்வைவல். அதுதான் வந்து என்னது மிமிக்ரி அப்படின்னு பேர். ஸோ ஃப்ளோரல் மிமிக்ரி அப்படின்றது மோஸ்ட் ப்ராபபிளி யூஸ்டு ஃபார் தி பாலினேஷனுக்காக அந்த இன்செக்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடியது தான் வந்து ஃப்ளோரல் மிமிக்ரி. அனிமல் மிமிக்ரி அப்படின்றது என்ன அப்படின்னா டு ப்ரொடக்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக நடக்கக்கூடியது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, த பிளான்ட் ஒப்பேரா an orchid, the flower looks like a female insect to attract the male insect to get pollinated by the male insect and it is otherwise called floral mimicry. அதாவது ஒப்பேரா அப்படின்ற ஆர்கிட் வந்து அதோட ஃப்ளார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் இன்செக்ட் மாதிரி இருக்கும். அந்த ஃபீமேல் இன்செக்ட்ஸ் வந்து மேல் இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணி அந்த மேல் இன்செக்ட் வந்து அட்ராக்டட் பை த ஃபீமேல் இன்செக்ட் லைக் ஃப்ளார் அண்ட் it will be pollinations will be occur in that. So that is called floral mimicry. அண்டு அனிமல்ஸ் அப்படின்னக்குள்ளார கேரசியம் மொரோசஸ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக் இன்செக்ட் ஆர் வாக்கிங் ஸ்டிக், இட் இஸ் த ப்ரொடக்டிவ் மிமிக்ரி. அந்த இன்செக்ட் வந்து ஸ்டிக் ஆகிற மாதிரி அந்த ஸ்டிக்கி சப்ஸ்டான்ஸ் வில் பி ப்ரொவைடட் இன் தி ஸ்டெம். தென் ஃபில்லம் ஃப்ராண்டோசம் அப்படின்றதுல வந்து லீஃப் இன்செக்ட் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொடக்டிவ் மிமிக்ரி. லீஃப் வந்து இன்செக்ட் மாதிரி இருக்கும், அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது இன்செக்ட்னு நினச்சி எந்த அனிமல்ஸும் வந்து என்ன பண்ணாது, அதை வந்து சாப்பிடாது. அப்போ வந்து herbivore animals won't touch the plant. So that is the one type of self defense mechanism. Next வந்து மிர்மிகோஃபிலி அப்படின்னா என்னென்னா pollinations occurring by the ant is called மிர்மிகோஃபிலி. ஸோ such a type of flowers are மிர்மிகோஃபில்லஸ் அப்படின்னு ஃபஸ்ட் லெசனில் படித்தோமா டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்ஸில். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எறும்பு வந்து சுற்றியும் இருக்குது. இப்போ மேங்கோ லிச்சிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட் வந்து என்ன பண்ணும், எறும்பு இருக்கு இல்லையா, அந்த ஃபுல்லாக அதோட ஸ்டெம் லீஃபில் எல்லாமே வந்து நிறைய இருக்கும். அது வந்து எதுக்கு அப்படின்னா மற்ற அனிமல்ஸ் வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அந்த பிளான்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ தட் இஸ் கால்டு மிர்மிகோஃபில்லி. எக்ஸாம்பிள் அகேஷியா அண்டு அகேஷியா ஆண்ட்ஸ். ஓகே, தென் கோ எவல்யூஷன் அப்படின்றது என்னென்னா த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் when continuous for a generation involves reciprocal changes in genetic and morphological characters of both organisms. This type of evolution is called co-evolution. அதாவது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம், இரண்டு ஆர்கானிசம்க்கு நடுவுலேயே வந்து ஜெனட்டிக்கலாவோ அல்லது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டராகவோ வந்து மாறுதல்கள் நடக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது கோ எவல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கொரலா லென்த் அண்ட் ப்ரோபர்ட்ஸ் லென்த் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மோத், அதாவது கொரலாவோட லென்த்தும் அந்த மோத்தில் அப்படின்ற பட்டர்ஃப்ளைல இருக்கக்கூடிய அந்த உணர்நீட்சிகள் இருக்குல்லையே அதோட லென்த்து. குரலாக வந்து ஷார்ட்டனாக இருந்தது அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த என்னது நெக்டார் இன் கலெக்டிங் அந்த டியூப் வந்து இட் வில் பி வெரி லாங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி பேர்ட்ஸ் பீக் ஷேப் அண்டு ஃப்ளார் ஷேப் அண்ட் சைஸு. ஸோ பேர்ட்ஸ் பீக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக லாங்காக இருந்தது அப்படின்னா அதோட பெட்டல்ஸ் வந்து அந்த ஃப்ளாரோட குரலாக வந்து எப்படி இருக்கும், ஃபனல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய அந்த மார்ஃபாலஜிக்கல் அண்டு ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் தான் வந்து கோ எவல்யூஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன். ஸோ ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்றது என்னென்னா த மாடிஃபிகேஷன் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கானிசம் டு சர்வைவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன் அன் என்விரான்மெண்ட் ஆர் கால்டு அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கானிசம். அடாப்டேஷன் அப்படின்றது என்ன, தகவமைப்பு அப்படின்னா என்னென்னா ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதனுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மாறி அந்த புற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைத்து கொள்வது தான் வந்து என்னது அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அடாப்டேஷன்ஸ் ஹெல்ப் த ஆர்கானிசம் டு எக்ஸிஸ்ட் அண்டர் த ப்ரிவைலிங் இக்காலஜிக்கல் ஹேபிட்டட். ஸோ அது வந்து என்னது ஒவ்வொரு வாழிடத்துக்கு தகுந்த மாதிரியும் இட் மே பி த பிளான்ஸ் மே பி டிவைடட் இன்டூ கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அது வந்து என்னதுன்னா ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், எபிஃபைட்ஸ் அண்டு ஹாலோஃபைட்ஸ். ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்றது த பிளான்ஸ் விச் இஸ் லிவிங் இன் வாட்டர் இஸ் கால் ஹைட்ரோஃபைட். ஜீரோஃபைட்ஸ் அப்படின்றது the plants which is living in the desert area, that is called xerophyte.
மீசோஃபைட் அப்படின்றது என்னென்னா நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே மீசோஃபைட்ஸ். தென் எபிபைட்ஸ் அப்படின்றது மற்ற தாவரங்களின் மீது தொற்று தாவரங்களாக வாழக்கூடியது எபிபைட்ஸ். அண்ட் ஹாலோஃபைட்ஸ் அப்படின்றது சலைன் வாட்டரில் வாழக்கூடியது. ஓகேவா? ஸோ அந்த என்விரான்மெண்டல் பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் அண்ட் த கரஸ்பாண்டிங் அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ், அதோட ஈக்காலஜிக்கல் என்விரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். தட் அடாப்டேஷன்ஸ் மே பி கிளாசிஃபைட் இன்டு ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், எபிஃபைட்ஸ் அண்டு ஹாலோஃபைட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹைட்ரோஃபைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோஃபைட்ஸ்னால் என்ன சொன்னோம்? இட் இஸ் the plant which are living in water or wet places are called hydrophytes அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ஹைட்ரோஃபைட்ஸ்லேயே வந்து நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் எல்லாமே ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு their ரிலேஷன் டு வாட்டர் அண்ட் ஏர் they are subdivided into the following categories. அதாவது அந்த நீரினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரியும் அல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த ஏர் சர்க்குலேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் அது வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ், ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு 5 டைப்ஸாக ஹைட்ரோஃபைட்ஸ் டிவைட் ஆகிருக்கு. இது வந்து ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோ அல்லது ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷனோ அல்லது மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸோ கேட்பாங்க. ஸோ ஹைட்ரோஃபைட் அப்படின்னா என்ன? த பிளான்ஸ் விச் இஸ் லிவிங் இன் வாட்டர் ஆர் வெட் பிளேசஸ் கால்டு ஹைட்ரோஃபைட். ஸோ அக்கார்டிங் டு த ரிலேஷன்ஸ், அது வாட்டருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஏர் சர்க்குலேஷன்ஸ்க்கும் தகுந்த மாதிரி இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் ஆர் சப்டிவைடட் இன்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஐகார்னியா அண்டு பிஸ்டியா. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து தண்ணியில் ஃப்ரீயாக மிதந்துகிட்டே இருக்கக்கூடியது, அதாவது சர்ஃபேஸ் வாட்டரில் இருக்கக்கூடியது. தே ரிமைன் இன் கான்டாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஏர் பட் நாட் வித் சாயில். அது வந்து என்ன இருக்கும்? வாட்டருக்கும் ஏர்லையும் அட்மாஸ்பியரோடையும் கனெக்ட் ஆகிருக்கும், ஆனால் சாயிலோட கனெக்ட் ஆகிருக்காது. அதுதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இந்த ஆகாய தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஐகார்னியா, பிஸ்டியா, உல்ஃபியா, இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். அந்த உல்ஃபியா அப்படின்றது எப்படி ரஃப்லெஷியா அப்படின்றது லார்ஜஸ்ட்டு ஃப்ளாரிங் பிளான்ட்டோ அதே மாதிரி உல்ஃபியா அப்படின்றது ஸ்மாலஸ்ட்டு ஃப்ளாரிங் பிளான்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிம்ஃபையா அண்டு நிலம்போ, இங்கே வந்து உங்களுக்கு மார்சிலியா கொடுத்துருக்காங்க. அல்லி, தாமரை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட லீவ்ஸு, ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்கும். பட் அதோட காம்பு வந்து தண்டு வந்து என்ன இருக்கும்? இட் வில் பி அட்டாச்டு வித் த சாயில். அதுதான் வந்து என்னது? ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ இன் தீஸ் பிளான்ஸ் த ரூட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் மட் பட் their leaves and flowers are floating on the surface of water. These plants are contact with soil, water and air. எக்ஸாம்பிள் வந்து நிலம்போ, நிம்ஃபையா, பொட்டோ, மோஜிட்டான் அண்டு மார்சிலியா. ஸோ நிம்ஃபோ, நிலம்பியா அப்படின்றது அல்லி, தாமரை, அதே மாதிரி மார்சிலியா அப்படின்றது ரூட்டட் பிளான்ட். நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸ் இட்ஸ் ஸோ ஹையஸ்ட்டு லாங்கிடியூட் இன் பிளான்ட் கிங்டம், அதை டூயினோவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது எக்ஸாம்பிள் வந்து யுட்ரிகுலேரியா, செரட்டோஃபிலம்னு கொடுத்துருக்காங்க. இந்த செரட்டோஃபிலம் அண்ட் யுட்ரிகுலேரியா இஸ் த சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். அதாவது நிலத்துக்கு, அதாவது நீருக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நீரினுடைய மேற்பரப்பில் இருக்காது, நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சாயிலே இருக்காது, அதாவது இன்பிட்வீன் ஸ்பேசஸில் இருக்கக்கூடியது. தீஸ் பிளான்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்ட் இன் வாட்டர் அண்ட் நாட் இன் கான்டாக்ட் வித் த சாயில் அண்ட் தி ஏர். எக்ஸாம்பிள் செரட்டோஃபிலம் அண்ட் யுட்ரிகுலேரியா. நீருக்குள்ளே மூழ்கி இருக்கும், நீரோட மேற்பரப்புலையும் தெரியாது, அதே சமயம் சாயிலோடைய அட்டாச்சாக இருக்காது. ஸோ சச் எ டைப் ஆஃப் பிளான்ஸ் ஆர் கால்டு சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா நீருக்கு அடியில் மூழ்கி இருக்கும். வாலிஸ்னேரியா அண்டு ஹைட்ரில்லா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தண்ணிக்கு அடியில் இருக்கும், ஆனால் அதோடைய பேஸ்மெண்ட் வந்து என்னது? இட் வில் பி கான்டாக்ட் வித் தி சாயில். ஸோ சச் எ டைப் ஆஃப் பிளான்ஸ் ஆர் these type of plants are completely submerged in water and rooted in soil and not in contact with air. Example, Hydrilla, Wallisneria and
ஐசோய்டைஸ். ஓகேவா, இதெல்லாமே வந்து என்னது சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரூட்டட் எமர்ஜ்டு ஹைட்ரோஃபைட் ஹெட்ரோஃபில்லி. அதாவது ஹெட்ரோஃபில்லி அப்படின்னா என்னென்னா சப்மெர்ஜ்டாகவும் இருக்கும், அபவ் த வாட்டர் சர்ஃபேஸில் ஹைட்ரோஃபைட்ஸ் அதாவது ஃப்ளோட்டிங்காகவும் இருக்கும். அதுதான் வந்து என்னது ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ், அதாவது ரூட்டட் எமர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். தீஸ் பிளான்ஸ் ஆர் அடாப்டட் டு போத் த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் மோட்ஸ் ஆஃப் லைஃப். இங்கே வந்து அக்வாட்டிக் மோட் ஆஃப் லைஃப் வந்து இட் இஸ் சப்மெர்ஜ்டு, அண்ட் அதுக்கு அபவ் த வாட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது டெரஸ்ட்ரியல் லைஃப்பில் இருக்கும். ஓகேவா, தே க்ரோ இன் ஷாலோ வாட்டர். எக்ஸாம்பிள் ரனன்குலஸ், டைஃபா அண்டு சாஜிட்டேரியா. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது சாஜிட்டேரியா அண்டு ரனன்குலஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து ஏன் ஹெட்ரோஃபில்லி அப்படின்றாங்க அப்படின்னா, ஆம்பிபியஸ் அப்படின்னா என்னென்னா இதுக்கு வந்து என்ன இருக்கும், தே க்ரோ இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்லேயும் இருக்கும், அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் மோட்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். இங்கே நீர்க்கடியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், அதோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த அடாப்டேஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். அதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிப்பன் மாதிரி இருக்கும். அபவ் த வாட்டர் சர்ஃபேஸ் இங்கே இப்போ இருக்கக்கூடியது வந்து நார்மலாக டெரஸ்ட்ரியல் பிளான்ட் நம்மளோட மீசோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஹைக்ரோஃபைட்ஸ் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோர்டுனோவில். ஹைக்ரோஃபைட்ஸ் அப்படின்னா த பிளான்ஸ் விச் கேன் க்ரோ இன் மாய்ஸ்ட் டேம்ப் அண்டு ஷேடி பிளேசஸ் ஆர் கால்டு ஹைட்ரோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் ஹேபர்னரி, ஆர்ச்சிட், மாசஸ் எக்ஸட்ரா. அதாவது தண்ணியிலே இருக்காது, ஆனால் என்ன இருக்கும், ஒரு ஷேடி மாய்ஸ்ட் டேம்ப் அப்படின்னு ஒரு ஈரப்பதமான ஒரு மண்ணில் வந்து நிழல் பாங்கான இடத்துல வளரக்கூடியது தான் வந்து ஹைக்ரோஃபைட்ஸ். ஓகேவா, அது மோஸ்ட் ப்ராபப்ளி ஆல் த பிரியோஃபைட்ஸ் வில் பி லிவிங் இன் தி ஹைக்ரோஃபைட்ஸ் டைப் ஆஃப் ஹேபிடேட். ஸோ இதுதான் வந்து என்னது ஹைட்ரோஃபைட்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் என்னது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட், ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அண்ட் ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். ஸோ இதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அண்டு அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரும் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப கொஞ்சம் நிறைய இருக்குது இதிலே உங்களுக்கு, இதுவே இன்றைக்கி படிங்க போதும்.